பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாடத்தை கவனிக்கிற பார்க்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அது என்னவென்றால், நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன் என்ற வார்த்தையை அநேக வாரங்களாக மாதங்களாக நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் ரொம்ப எச்சரிப்பாக இதை சொல்லுகிறார், வாய்ப்பையும் கொடுக்கிறார். அந்த வாய்ப்புக்கு நீ கீழ்ப்படியாவிட்டால் நான் நியாயத்தீர்ப்பேன் என்கிற அர்த்தத்திலே சொல்லுகிறார். நீ மனம் திரும்பு, ஆதி அன்புக்கு வா என்று சபையை கட்டாயப்படுத்துகிறார். இல்லை நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நீ சொல்லி கொண்டிருப்பாயானால் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, நீ மனம் திரும்பாவிட்டால் அவர் பட்டயத்தை கருக்காக்குவார் என்றும் ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது. த ரிப்பன்டன்ஸ் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். மனம் திரும்புதல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே எவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாகிறதோ அதுபோல மனம் திரும்பாதவருடைய விஷயத்திலே கர்த்தர் கடும் நடவடிக்கை எடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பண்ண முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீஷர்களுக்குள்ளே தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் பரலோகத்திலே என்று வாக்குவாதம் உண்டாயிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளையை அவர்கள் நடுவாய் நிறுத்தி, இந்த பிள்ளையை போல நீங்கள் ஆகாவிட்டால் சோத்தரிக்கிறோம், பரலோக ராஜ்யத்துக்குள் என்ன செய்வதில்லை, மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் என்று சொல்லுகிறார். ஆனால் சீஷர்கள் பரலோகத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரலோகம் போகணும்னா உன் மனம் திரும்புதல் சரியான மனம் திரும்புதலாக இருக்க வேண்டும் என்று சீஷர்களோடு பேசினார். ஆகவே இந்த சத்தியம் சபைக்கு சொல்லப்படுகிற சத்தியம். சோத்தரிக்கிறோம், சபைக்கு வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய மனம் திரும்புதல் சரியில்லை என்றால் கர்த்தர் நம்ம மேல் நடவடிக்கை எடுப்பார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பவில்லை என்றால் நீ சோத்தரிக்கிறோம் இருளாய் போவாய். ஒரு விளக்காக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த விளக்கு எரியாத விளக்காக இருக்குமானால் யாருக்கு என்ன பயன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை என்ன இந்த உலகத்துக்கு வெளிச்சம்னு சொல்றாரு, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருங்கள் என்று சொல்லுகிறார், மலையின் மேல் உள்ள பட்டணமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையார் என்று சொல்லுகிறார், நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை குறித்து சொல்லியிருக்கும் போது நம்முடைய வெளிச்சம் நம்மிலிருந்து எடுபடுமானால் நாம் யாருக்கு பயனற்றவளாக இருப்போம் யோசிச்சு பாருங்க. ஆகவே நம்முடைய வெளிச்சம் இருளாகாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய மனம் திரும்புதல் சரியா இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் 25:31 ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டிய ஒரு குத்து விளக்கு இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த குத்து விளக்கு, அந்த குத்து விளக்கு எதில் செய்யப்பட்டிருக்க வேண்டும்? பசும் பொன்னினால் அது செய்யப்பட்டிருக்க வேண்டும். இதை தான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். அப்போ 24 மணி நேரமும் அணையாதபடிக்கு எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு இரும்பிலே அல்லது வெண்கலத்திலே வேறு உலோகத்திலே செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது. அது முற்றிலும் அது பசும் பொன்னினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பசும் பொன்னினால் செய்யப்பட்ட அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ புதிய ஏற்பாட்டிலே பசும்பொன் எதற்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் தியானித்து கொண்டிருக்கும் போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினினால் என்ன செய்யப்படுகிறது? சோதிக்கப்படும். அதை பார்க்கில அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற விசுவாசம். அப்ப பொன்னை விட அதிக விலையேற பெற்றது விசுவாசம் என்று சொல்லப்பட்டுகிறது. அந்த விசுவாசத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த விசுவாசம் உங்களில் பூரணமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அந்த விசுவாசம் கர்த்தர் வரும் வரை நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாதவங்க எங்க போக முடியாது? பரலோகத்திற்கு போக முடியாது. சோத்திரிக்கிறோம். அப்ப பவுல் சொல்லுகிறான், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, இப்படி விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதை தருவார். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு நான் தயவு செய்து சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு நூதனமான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நூதனமான காரியங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் நம்முடைய விசுவாசத்தை வேறு பக்கம் திருப்புகிற, நம்முடைய விசுவாசத்தை மட்டுப்படுத்துகிற, அதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை ஒரு பெரிய விசுவாச துரோகம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். ஊழியனா இருக்கிறதுனால எத்தனையோ நல்ல ஜெபித்த விசுவாசிகள், ஆத்துமாதாயம் உள்ள விசுவாசிகள், கண்ணீரோடு ஜெபம் பண்ண விசுவாசிகள், கர்த்தருடைய காரியத்தில் நல்ல வளர்ந்து கொண்டிருந்த விசுவாசிகளை எவனோ வழிபோக்கன் அதை சொல்லி இதை சொல்லி, அந்த சத்தியம் இல்லை இந்த சத்தியம் இல்லைன்னு சொல்லி, அந்த ஜெபம் கிடையாது இந்த ஞானசானம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி, சபையில நன்றாய் எரிந்து கொண்டிருந்த விளக்குகளை, சபையிலே நன்றாய் அநேகருக்கு ஆதரவாய் இருந்த விளக்குகளை பிசாசு அணைத்து கொண்டே வருகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே உங்களுடைய விளக்கை பிசாசு ஏதோ ஒரு விதத்தில் அணைத்து விட பார்க்கிறான். உங்களுடைய விசுவாச விளக்கை அணைத்து விடும்படியாக சோத்திரிக்கிறோம். பெரிய பெரிய வஞ்சனையான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிற கடைசி காலத்தில் உன் விளக்கு அணையாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க விளக்கு எரிஞ்சாதான் மணவாளன் வரும்பொழுது அந்த மணவாளத்தினுடைய அந்த அறை கதவு உங்களுக்காய் திறக்கப்படும். ரொம்ப வருத்தம், ரொம்ப வேதனை. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு சோத்திரிக்கிறோம். ஆளாளுக்கு பாஸ்டர்ன்றாங்க. சோத்திரிக்கிறோம். அப்படிலாம் இல்லை, நீ செய்யலாம் நீ பண்ணலாம். ஒரு சர்டிஃபிகேட் உடனே அவனுக்கு தலகால் புரியல. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சர்டிஃபிகேட்டு சோத்திரம் நிறைய பேரை தீர்மானித்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பைபிள் காலேஜ் படித்தேன், எத்தனையோ சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கிறேன். அந்த சர்டிஃபிகேட்டு எனக்கு எந்த பிரயோஜனமும் படலை. எந்த சர்டிஃபிகேட்டு நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நீங்க தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அழுது ஜெபம் பண்ணி வசனம் வாசித்து அவருடைய பாதத்தை அண்டி கொண்டு அவரை சார்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரேன்னு அவருடைய சமூகத்தில் இருந்திருந்தா தான் ஊழியம் செய்ய முடியுமா ஒழிய யார் கொடுக்கிற எந்த சர்டிஃபிகேட்டும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. சோத்தரிக்கிறோம். நான் வாங்கின சர்டிஃபிகேட் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. சோத்தரிக்கிறோம். நான் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. சோத்தரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதேதோ ஒன்றை சொல்லி சோத்தரிக்கிறோம், உற்சாகப்படுத்துகின்ற நோக்கத்தில் சோத்தரிக்கிறோம், நிறைய பேரை தவறான விதத்தில் உசுப்பேத்தி சோத்தரிக்கிறோம். நீ இப்படி இருக்கலாம், நீ ஏன் ஒரு சபைக்குள்ள இப்படி இருந்துக்கிட்டு இப்படி இருக்கிற, நீ வந்து அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லி நல்ல எரிந்து கொண்டிருக்கிற விளக்க, நல்ல விசுவாசத்தில் இருந்த ஆட்களை சோத்தரிக்கிற என்னென்னமோ சொல்லி அவன் எதுக்கும் பயனற்றவனா இங்கேயோ நிற்கிறான். சோத்தரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் தங்களுடைய சோதர சிலர் நல்ல மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்னப்படுத்துறாங்க? சேதப்படுத்துறாங்க. விசுவாச கப்பல் சேதமானால் மூழ்கி போய் விடுவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு கப்பல் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த யாத்திரையில கப்பல் சேதமாகிவிட்டால் மூழ்கி போவோம். நம்முடைய விசுவாச கப்பல் சேதமடையாதபடி இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியம். போன வாரத்தின் செய்தியை நான் தொடர விரும்புகிறேன். விசுவாசம் அதிகாரத்தோடு செயல்படும் என்று நான் போன வாரம் உங்களோடு பேசி 2 குறிப்புகளை நான் அதில் உங்களுக்கு துணை குறிப்பாக கொடுத்தேன். இந்த நாளிலும் இன்னொரு 2 குறிப்பை உங்களுக்கு கொடுத்து அருமையானவர்களே இந்த செய்தியை நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். யோவான் 1:12 நாம் தியானித்தோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி என்ன கொடுக்கிறாரா? அதிகாரம் கொடுத்தார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதிகாரம் என்ற வார்த்தை விசுவாசத்தினுடைய ஒரு ஆழமான வார்த்தை. நான் போன வாரம் சொன்னேன், அவர் வேத பாரகரை போல போதியாமல் எப்படி போதிச்சாரா? அதிகாரமுடையவராய் போதித்தார். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், நான் அதற்கு விளக்கம் சொன்னேன். அதிகாரமா போதிக்கிறது என்றால் என்ன?
நிச்சயம் இல்லாமல் நிறைய பேர் போதிப்பாங்க. இருக்கலாம், வந்தாலும் வரலாம், கர்த்தர் செய்தாலும் செய்யலாம், ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு செய்வார் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றது வேதபாரர்கள் போதிக்கிறது. ஆனா ஆண்டவர் அதிகாரமா பண்ணார். என்னன்னா, அவர் செய்வார், அவர் இன்றைக்கே செய்வார். அல்லேலூயா. கல்லன் கூட சொல்றாரு, கல்லன் சொல்றான் ஆண்டவர் பக்கத்துல இருந்தவன், ஆண்டவரே நீங்க உங்க ராஜ்யத்துக்கு வரும்போது என்ன செய்வீங்க, என்னை நினைவு கூறுங்கன்னு சொல்ற. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வருது, இன்றைக்கே நீ என்னோட பரதேசில் இருப்பாய். அது அதிகார வார்த்தை. அப்ப அதிகார வார்த்தை என்ன, இன்றைக்கே இப்பொழுதே அவர் செய்வார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வார்த்தை கூட அப்படிதான் இருக்கணும். அன்றைக்கு மார்த்தாள் கூட சோத்திரிக்கிறோம், லாசர் உயிர்த்தெழுவான்னு நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டா அந்த அம்மா சொல்லுது, கடைசி நாளில் உயிர்த்தெழுதல் நடக்கும்போது என்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று என்ன செய்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நான் செய்வேன் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனா அந்த அம்மா சோதரம் வரும் நாட்களிலே நடக்கும்னு சொல்லுது. சோதரம் ஆண்டவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் அல்லேலூயா தேவனுடைய மகிமையை காண்பான். லாசருவே வெளியே வான்றாரு. சோத்திரிக்கிறோம். அருமையானவர்களே, அவன் மரித்தவன். அந்த வார்த்தையினுடைய அதிகாரம் சோதரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வார்த்தையும் அப்படிதான் இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசமா சொல்லணும். அதுக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி உங்க விசுவாசத்தின் அளவை பெருக்கணும். சில நேரங்களில் நமக்கு அந்த மாதிரி தைரியமா சொல்ல வரமாட்டேனுது. ஒருவேளை நான் சொல்லி நடக்காம போயிடுச்சுன்னா, நான் சொல்லி ஒருவேளை வராம போயிடுச்சுன்னா, நான் சொல்லி ஒருவேளை அது உண்டாகாம போயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு நம்ம என்ன பண்றோம், அப்படி இப்படிமா பேசி வச்சிடறோம். இந்த அதிகாரமா பேச இன்னும் நம்ம வரல. காரணம் என்னன்னா, நம்ம விசுவாசத்தில் அந்த அளவுக்கு இன்னும் வளராமல் இருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தில் வளருகிறவருடைய வார்த்தை அதிகாரமுள்ள வார்த்தையா இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட அதிகாரமுள்ள வார்த்தைகள் என்ன செய்யணும், வரணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் இப்படி சொல்லுது, ராஜாவின் சோத்திர வார்த்தை எங்கேயோ அங்க அதிகாரம் இருக்கிறதுன்னு ஒரு வசனம் சொல்லுது. ராஜாவின் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குதுங்க, அதிகாரம். எல்லாரும் சொல்லுங்க, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம இயேசு ராஜாவை சேவிக்கிறோம். பிரசங்கி 8:1 அதை தான் சொல்லுது. ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்போ அந்த ராஜாவின் வார்த்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குமானால் அங்க அதிகாரம் இருக்கும். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள, இந்த விசுவாச வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது அதிகாரம் இருக்கும். விசுவாசம் எதனால் வருகிறது, கேள்வியினால் வருகிறது. கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது. அந்த வசனம் உங்களுக்குள்ள நிறைஞ்சு இருக்குமானால் உங்க வார்த்தை கோழத்தனமா வராது. எப்படி வரும், அதிகாரமா. இவர் கர்த்தர் செய்வார், நிச்சயம் உங்கள் கண்ணீரை துடைப்பார், அவர் நன்மை செய்வார். அல்லேலூயா. எனக்கு நம்முடைய சபையில அமலசேகர் ஐயா இருக்கிற விஜயலட்சுமி சிஸ்டருடைய கணவர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி பிரச்சனை ஆயிடுச்சு, செப்டிக் ஆயிடுச்சு, சீல் பிடிச்சிருச்சு, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஒரு அளவுக்கு அவர் மரித்து விடுவார் என்கிற அந்த நிலைக்கு அவர் போயிட்டார். ஒரு பெணம் போல அவர் வீட்டில இருந்து சோத்திருக்கிறோம். நானும் இங்க இருக்கிற காலே பிரதரை தூக்கிட்டு போறோம், ஆட்டோல உட்கார வைக்கிறோம். இங்க காலே பிரதர் இருக்கிறார். அவர் 2 காலை பிடிக்க, நான் கையை பிடிக்க, அப்படிதான் கொண்டு போய் அவரை ஆட்டோல வைக்கிறோம். அப்படி அவர் திரும்பி ஜீவனோடு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இப்போ எல்லாரும் சபையார் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, நாங்கள்லாம் ஜெபம் பண்ணோம், சபையாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அப்போ அந்த வாரம் அப்படியே போய் அடுத்த வாரம் மூப்பரையா நிற்கிறார். நம்முடைய பெரிய ரத்தனசாமி மூப்பரையா இங்கே இருக்கிறார். அப்போ அந்த சங்கீத பற்றி வாசிட்டு அப்போ ஒரு ஜெபம் பண்ணுறார். அவர் ஆஸ்பத்திரியில்
ரொம்ப ஆபத்தான கண்டிஷன்ல இருக்கிறாரு. நான் பின்னாடி இருக்கிறேன். எனக்கு அது அந்த அந்த காட்சி பசுமரத்தானியை போல இருக்கிறது. மூப்பரையா ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றார், ஆண்டவரே, அந்த சகோதரன் அடுத்த வாரம் எங்களோடு ஆராதிக்க போகிறதற்காக நாங்கள் சோத்திரன்றார். பின்னாடி உட்கார்ந்து எனக்கு அடுத்த வாரம் அவர் வரலன்னா என்ன ஆகும்? ஆண்டவரே, அவரை சுகப்படுத்தும் சரிப்படுத்தும்னு மூப்பரையா ஜெபம் பண்ணா பரவாயில்ல, அடுத்த வாரம் அவர் எங்கள் நடுவிலே அவர் ஆராதிப்பார், அவர் ஆராதிக்க போகிறதுக்காக நாங்கள் சோத்திரம், அடுத்த வாரமே அவரை எங்கள் சபைக்கு கொண்டு வந்து நிறுத்தணுன்றார். அவரு உயிரினுடைய அந்த நுனியில இருக்கிறார். அப்படிப்பட்ட கண்டிஷன்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கிறார். ஆனா எனக்கு பின்னாடி உட்கார்ந்துருந்து அதை குறித்து யோசனை, இன்னும் இவ்வளவு நிச்சயமா ஜெபம் பண்றாருன்னு. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எங்கு உண்டோ அங்க அதிகாரம் உண்டு என்ற வார்த்தையின்படி அந்த மூப்பரையா ஜெபித்தபடியே அடுத்த வாரம் அவர் சபையில வந்து உட்கார்ந்தார். சோத்திரிக்கிறார். அருமையான, நம்பவே முடியல, யோசிக்கவே முடியல. ஆனா நான் சொல்லுகிறேன், உங்க அப்போ நான் நினைக்கிறேன், அப்போ அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அளவிற்கு அவருக்குள்ள அந்த விசுவாசம் இருந்திருக்கு. சில நேரம் நமக்குள்ள ஒரு யோசனை வருமா வராதா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதான்? அவர் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும். ஆண்டவர் அடுத்த வாரம் அவர் எங்கள் நடுவில் இருக்க வேண்டும், அவர் இருக்க போகிறார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா நீங்க விசுவாசத்துல வளர வளர, கர்த்தருடைய விசுவாசத்துல வளரும் போது உங்க ஜெபம் அதிகாரமுள்ள ஜெபமாக, சத்தியம் புரிஞ்சவங்க அதிகாரமுள்ள வார்த்தையாக, அதிகாரமுள்ள வசனங்களாக அது புறப்படும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே நான் போன வாரம் சோதரிக்கிறோம், நூற்றுக்கு அதிபதியினுடைய காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றாரு? நான் அதிகாரத்திற்கு சோதரிக்கிறோம் உட்பட்டவனா இருந்தோம், சோதரிக்கிறேன், எனக்கு என் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற சேவகர்களும் உண்டு. என் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குமானால் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. அவர் சொன்னா நடக்கும். என்னது? அதிகாரத்தை விசுவாசித்து நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னார். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒரு புறஜாதியானுக்கே அந்த விசுவாசம் இருக்கிறது, ஆனால் இஸ்ரவேலுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லைன்னு ஆண்டவர் வருத்தப்பட்டார். இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளை, உங்கள் விளக்கு எரிய வேண்டுமானால், நீங்கள் அநேகருக்கு விளக்காய் வெளிச்சமாய் இருக்க வேண்டுமானால், உங்கள் விசுவாசம் அதிகாரத்தோடு செயல்பட வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் போன வாரம் உங்களுக்கு 2 காரியம் சொன்னேன். இயேசுவினுடைய நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால் அதிகாரம் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னேன். 2வது சொன்னேன், இயேசுவினுடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால் அதிகாரம் உங்களுக்குள்ள வரும் அப்படின்னு நான் உங்களோடு பேசினேன். இன்றைக்கு 3வது குறிப்பில் 3வது குறிப்பு சொல்றேன். அந்த 3வது குறிப்புக்குள்ளேயே சோதரர் 2 துணை குறிப்புகளை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இயேசுவினுடைய ஊழியத்தை விசுவாசத்தோடு செய்யும் பொழுது அதிகாரம் செயல்படும். சோத்திரிக்கிறோம். இயேசுவினுடைய ஊழியத்தை விசுவாசத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் ஊழியத்திலே அதிகாரம் வெளிப்படும். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். இயேசுவின் ஊழியத்தை ஏனோதானோ என்று அல்ல, விசுவாசத்தோடு நாங்கள் செய்யும் பொழுது எங்கள் ஊழியம் அதிகாரத்தோடு செயல்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப லூக்கா 10ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 17 19 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்துடனே திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஸ்தோத்திரம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை என்னப்படுத்தாது, சேதப்படுத்தாது என்று சொல்லுகிறார். இந்த 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த 70 பேரும் சந்தோஷமாய் திரும்பி வந்தார்கள் அப்படின்னு இந்த வார்த்தை தொடங்குது.
ஆண்டவர் ஊழியத்திற்கு 70 பேரை 2 பேரா அனுப்பினார். ஊழியத்துக்கு அனுப்பும் போது எப்படி தெரியுமா அனுப்பினாரு? லூக்கா 10ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரிக்கிறோம், 1ஆம் வசனம் பாருங்க. இவைகளுக்கு பின் கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக என்ன செய்தார்? அனுப்பினார். கவனிக்கிற, ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அப்பொழுது அவர் அவளை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள் அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை என்ன செய்கிறேன். அப்ப ஊழியம் என்பது சாதாரணம் கிடையாதுங்க. நம்ம ஆடா இருந்தோம்னா நம்ம ஊழியம் செய்யற இடம் எதுவா இருக்குதுங்க? ஓநாய்களின் கூட்டம். ஊழியம் ஈஸி கிடையாது. சோத்திரம், ஊழியம் ரொம்ப கடினமானது. அப்படி அனுப்பும் போது எப்படி அனுப்புகிறார்? 4ஆம் வசனம், பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளையும் என்ன செய்யக்கூடாது? கொண்டு போகக்கூடாது. வழியிலே ஒருவரையும் என்ன செய்யக்கூடாது? எனக்கு நான் ஊழியம் செய்யறேங்க, எனக்கு ஏதாவது காசு கொடுங்கன்னு கேட்கவும். அப்ப ஊழியம் எப்படி செய்யணும்? விசுவாசத்தோடு செய்யணும். உங்களுக்கு விளக்கம் புரியுதா புரியலையா? தோத்திரம். அப்புறம் ஊழியத்துக்கு போறவங்க ஆண்டவர் எப்படி அனுப்புறார்? ஊழியத்துல பணப்பையும் கொடுக்காம, சாமான் பையும் கொடுக்காம, பாதரட்சைகளை கொண்டு போக கூடாது. வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். பட்டணங்களுக்கு சோதரிக்கிறோம், வீடுகளுக்கு நீங்க போய் ஊழியம் செய்ய போங்க. ஒண்ணுமே இல்லாம போறான், கையில ஒண்ணுமே, நோ நத்திங். ஆனா இன்னைக்கு ஊழியம் செய்யனா வேனை ரெடி பண்ணுங்க, தோத்திரம், அதுக்கு பெட்ரோலை ஊத்தி கொடுங்க, அத்தை சரி பண்ணுங்க. உன்னை இதை சொல்லிட்டு பாஸ்டர் வேற இப்ப சொல்லிட்டாரு, இப்ப அடுத்தது எப்படி அவர்கிட்ட கேட்கறது? நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு ஊழியம் என்பது ஏதோ சொஃபகேட்டடா செய்யறது இல்லை. சில நேரங்களில் நாங்கள் அப்படி உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம், தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய ஊழியங்கள் உங்கள் மூலம் அதிகாரம் செயல்பட வேண்டுமானால், நீங்க 4 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ணா நான் அந்த ஊழியத்தை செய்வேன்னா, அந்த ஊழியத்தில் செயல்படுகிற அதிகார வல்லமையை விட கர்த்தரை மாத்திரமே நம்பி, சத்தியம் புரிஞ்சா கையை தட்டி எதையும் எதிர்பார்க்காம, பணப்பையும் இல்லாமல், சாமான் பையும் இல்லாமல், ஒருத்தவருடைய தேவைகளை கேட்காமல் ஒரு ஆள் ஊழியத்திற்கு போறனா அந்த ஊழியம் வித்தியாசமானது. கையை நல்லா தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு ஊழியத்தில் ஏன் அதிகாரம் இல்லை? அந்த நாட்களில் ஊழியத்தில் நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள் ஏன் நடக்கலனா, ஊழியத்துக்கு போற ஆள் எப்படி போல? விசுவாசத்தோடு போல, விசுவாசத்தோடு போல. ஆனா ஆண்டவர் இந்த 70 பேர் 2 பேரா பட்டணங்களுக்கும் சோத்திரிக்கிறோம் ஊர்களுக்கு அனுப்பும் பொழுது எதையுமே கொடுக்கல. ஆனா அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து ஆண்டவர் கேட்டாரு, நான் எதையுமே கொடுக்காம அனுப்பினே, உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா என்று கேட்ட பொழுது அந்த 70 பேர் சொன்னாங்க, ஒன்றும் எங்களுக்கு குறைவா இருக்கவில்லை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த மாதிரி விசுவாசத்துல கடைசி காலத்துல நீங்களும் நானும் வளரணும். கையில ஒன்ன வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை செய்யறதினால் வர்ற அந்த மகிமையை விட கையில ஒண்ணுமே இல்ல, விசுவாசத்துல நீங்க இறங்கி செய்யும் பொழுது அதன் மகிமை அதிகமாயிருக்கும், அதன் அதிகாரம் அதிகமாயிருக்கும். சில நேரங்களில் கையில் ஒன்றுமே இருக்காது, ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் வெட்கப்பட்டுருவேனா, இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு யோசிப்போம். ஆச்சரியமாக இருக்கும், அது சோத்திரிக்கணும், அற்புதமாக இருக்கும். சில நேரங்களில் எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னு தெரியாது, ஆனால் அந்த காரியம் நடந்து முடிஞ்சிருக்கும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் விசுவாசத்தினால் வருகிற ஒன்று அது மேன்மையானதாக இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. இந்த 70 பேர் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல, ஒண்ணுமே கொடுக்காம எங்களை அனுப்புறீங்களே, நாங்க எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லல, கொஸ்டின் பண்ணல. இன்னைக்கு நிறைய பேர் கொஸ்டின், எப்படிங்க இதை வச்சு நாங்க எப்படிங்க பண்றது, இதை வச்சு நாங்க என்னங்க பண்றது என்று சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம செயல்படுறோம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு பாஸ்டருங்கன்னு பேர் வச்சிருக்கிறவங்க ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கிறான், ஒரு நர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறான்.
வருவாய் உள்ள ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி தான் ஒரு பாஸ்டர். பாண்டிச்சேரி நிறைய பாஸ்டர் அப்படி இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், உனக்கு விசுவாச ஜீவியத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? உன் பொண்டாட்டி வந்து மாசமானா 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் எடுத்து வந்து கொடுக்கும். நீ விசுவாசத்தை பத்தி என்ன பேசுற? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு இப்படி நீ நிறைய, நான் பாண்டிச்சேரியிலே சொல்றேன், நிறைய பேர் வருமானத்துக்குள்ள காரியத்தை வச்சுக்கிட்டு நாங்களும் ஊழியம் செய்யறது எக்ஸ்ட்ரா வருமானம் சோத்தரிக்கிறோம். அதெல்லாம் ஊழியமே இல்லை, அதெல்லாம் அட்டு ஊழியம் சோத்தரிக்கிறோம். ஊழியம்னு வந்துட்டா எதுவானாலும் கத்தட்டு தான் வரணும். அவர் கொடுத்தா சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. அப்படி ஆண்டவரை முழுக்க முழுக்க நம்பி ஊழியம் செய்யறது தான் அது ஆண்டவருக்கு விருப்பமான ஊழியம். அதான் விசுவாச ஊழியம். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. நான் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கேன், அவங்க மனைவி நர்ஸு, அது ஹெட் நர்ஸு சோத்திருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும். அவரு நான் ஊழியத்திலே அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், ஒன்றுமில்லாமல் இருந்தேன். எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதா தலையில எங்கேதாவது போய் இடிச்சிக்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியல. தோத்திரம். ஜிக்மர்ல அவங்க மனைவி நர்ஸா இருக்கிறாங்க. அவரு விசுவாசத்தை பத்தி பயங்கரமா சொல்றாரு. சாப்பாடு இல்லாம இருந்தோம், அது இல்லாம இருந்தோம் அப்படின்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல. விசுவாசிகளாகி நீங்க புரிஞ்சுக்கணும், விசுவாசிகள் அந்த அனுபவத்தில் இருக்கணும், சோத்திரிக்கணும். ஒன்றும் இல்லை அதனால நான் ஒன்றும் ஜெபிக்க போறதில்ல, ஒன்றும் இல்லை அதனால நான் சோத்திரிக்க அதை செய்ய போறதில்லை, இதை செய்ய போறதில்ல அப்படின்னு சொல்றது இல்லை. ஊழியத்தில் பாருங்க, எங்க அதிகாரம் செயல்படுது, எங்க விசுவாசம் செயல்படுது. மனைவிய நல்லா இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் அப்படித்தான். அது ஒரு நல்ல சம்பாதிக்கும். இவரு பாஸ்டர். மனைவி வந்து மாசமான ஒரு நல்ல பல்க் அமௌண்ட் கொண்டு வரும், இவரு ஒரு பாஸ்டர். தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் எங்கேயோ போயின்னு இருக்குது. விசுவாசத்துக்கும் ஊழியத்துக்கும் என்ன இல்லாம போயிட்டு இருக்குதுங்க, சம்பந்தம் எல்லாம். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை. ஆண்டவர் எப்படி சொல்ற பாருங்க, நானும் கொடுக்க மாட்டேன், நீயும் யார்ட்டையும் கேட்க கூடாது. என்ன பாருங்க, எவ்வளவு கண்டிஷன் பார்த்தீங்களா? இதை வாசிருக்கீங்களா? பணப்பையும் அவர் கொடுக்கல, சாமான் பையும் கொடுக்கல, பாதரட்சையும் கொடுக்கல. ஆனா எவன்ட்டையும் என்ன செய்யக்கூடாது, கேட்கவும் கூடாது. போ ஊழியத்துக்கு போ அப்படின்ற. இன்னும் யாராவது அப்படி செய்வோமா? ஆனால் இப்படி செய்யக்கூடிய ஒரு மனம் நமக்கு வருமானால் உங்கள் வாழ்க்கை அதிகாரமும் விசுவாசமும் நிறைந்ததா இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த ஒரு கட்டத்திற்கு நீங்களும் நானும் வரும்படி நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஊழியம் என்பது விசுவாசத்தோடு நீங்கள் செய்யும்போது அந்த ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அதிகாரம். ஆனா ஒன்னும் கொடுக்கல, ஆனா அதிகாரம் கொடுத்தார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென்னு சொல்லுங்க. அப்ப யாருக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை ஆக்டிவேட் பண்றாரு? அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறாருன்னா, கர்த்தரை நம்பி அவரையே எதிர்பார்த்து சார்ந்து ஒருவன் செய்வானானால் கர்த்தர் அவனுக்கு அதிகாரத்தின் வல்லமை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல என்ன அதிகாரம் கொடுக்கிறார்? அதுல 2 குறிப்பை நான் சொல்றேன். முதலாவது, பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் அங்க வருது. இது 3வது குறிப்பு தான். அந்த 3வது குறிப்பிலேயே ஒரு உட்குறிப்பு நான் அதை கொடுக்கிறேன். சோத்திரம். லூக்கா 10வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை என்னப்படுத்தாது, சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்றேன். சோத்திரம். இப்ப இந்த அதிகாரத்தை யாரு கொடுக்கிறாரு? பணப்பைய கொண்டு போகாம, சாமான் பைய கொண்டு போகாம, பாதரட்சை இல்லாம, யாரிடத்திலையும் தேவைன்னு சொல்ல மாட்டேன்னு விசுவாசத்தோடு ஊழியத்தில் இறங்குறவர்களுக்கு கர்த்தர் இந்த அதிகாரம் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரம். இத சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவைகள் ஒன்றும் உங்களை என்னப்படுத்தாது, சேதப்படுத்தாது என்று சொல்லுகிறார். சர்ப்பம் என்பது சாத்தானை குறிக்கிறது. தேள்கள் என்பது சாத்தானின் கூட்டங்களை குறிக்கிறது. சோத்திரம். அதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, இந்த சர்ப்பம் ஒரு ஆளை கடிச்சுச்சுன்னா செத்துருவான்.
ஆனா தேள் ஒருவனை கடிச்சா சாக மாட்டான், வலியில கடந்தே வேதனைப்படுவான். சில பிசாசினுடைய இந்த சூனியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை சாகடிக்கும். சில சூனியங்கள் சாக மாட்டான், இழுத்து பறிச்சுக்கினே இருப்பான். இப்படி பிசாசினுடைய அந்த கிரியைகள் வித்தியாசமா இருக்கும். பில்லி சூனியம், மாந்திரிகங்கள்லாம் பார்க்குறோம். சிலலாம் பில்லி சூனியம் வச்சுட்டானா அவன் சாக மாட்டான், ஆனா யாருக்கும் உபயோகமற்றவனாவே இருப்பான். இப்படி மக்கள் பாதிக்கப்படுகிற மக்கள் ஏராளமா இருக்கிறாங்க. சோத்திரம். ஊழியத்திற்கு போகும்போது இந்த சர்ப்பங்கள், இந்த தேள்கள், இவைகளால் பாதிக்கப்பட்ட மக்களை தான் நம்ம சந்திக்கிறோம். அந்த சர்ப்பங்களினாலும் தேள்களினாலும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை பாதித்து கொண்டிருக்கிற அந்த சர்ப்பத்தை, அந்த மக்களை பாதித்து கொண்டிருக்கிற அந்த தேள்களை நம்ம ஆவியினால மிதிக்கிற ஒரு அதிகார கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி ஒரு அதிகார ஊழியம் யார் கையில் இருக்குன்னா, எல்லா வருமானத்தில் செட் பண்ணி வச்சுக்கின்னு மேனாமினிக்கு மாரி ஊழியம் செய்யறதுல அது இல்லை. கத்தர் கொடுத்தா நான் வாழ்வேன், இல்லைன்னா இல்லை அப்படின்னு இந்த சார்ந்துடுறாங்க பாருங்க, கையை உயர்த்திடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. சங்கீதம் 91:13 சொல்லுது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை என்ன செய்வாய்? மிதிப்பாய். அநேகரை சர்ப்பத்தின் ஆவிகள் தொடர்ந்து வருகிறது, கனவிலும் சொப்பனங்களிலும் பயமுறுத்தி மக்களை கலக்கப்படுத்துகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு விசுவாச பிள்ளைகள், நீங்கள் அதிலிருந்து காப்பாற்றப்படுவது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்பாக அந்த மிதிக்கிற ஊழியத்தை நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. அதிகாரம் இல்லாத ஆளு மிதிச்சாலும் பாம்பு சாகாது. யார் மிதிக்கணும்? அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லுறாருல, அந்த அதிகாரத்தை வாங்கினவன் மிதிச்சா அது செத்து ஒழியும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் எந்த பிசாசானாலும், பிசாசின் கூட்டமானாலும், அதற்கு விரோதமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும். இந்த அதிகாரத்துக்குள்ள 3 இருக்குது. இந்த விசுவாசத்துக்குள்ள சோதரா அந்த அதிகாரம், அதுக்குள்ள 3 இருக்கு. 1 அதிகாரம், ஆளுகை, வல்லமை. அதிகாரத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்குது? விசுவாசம் சோதரிக்கிறோம், செயல்படும் போது அங்கே அதிகாரம் வருதுன்றனே, அதில் அதிகாரம் மட்டுமல்ல, அதோடு கூட ஆளுகையும் வல்லமையும் அங்கு கிரியை செய்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆளுகையிலையும் வல்லமையிலையும் அதிகாரத்தில் இன்னொரு 3 இருக்குது. கர்த்தருடைய நாமம், கிறிஸ்துவின் ரத்தம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இதெல்லாம் கலந்தது தான் அந்த அதிகார ஆளுகை. இந்த 3ஐயும் நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டால் எந்த பெரிய சாத்தானையும் நீங்க மிதிச்சு போட முடியும். விசுவாசத்தின் அதிகாரத்தோடு இயேசுவின் ரத்தத்தை உங்கள் கையில ஏந்தி கொண்டு சோத்திரம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் சத்துருவே உன்மேல் அக்கினியை தெளிக்கிறேன் என்று சொல்லி அப்படி செய்யணும். கையில ஒண்ணு இல்ல, இயேசுவின் நாமத்துல உங்க வெறும் கைதான், ஆனா ஆண்டவருடைய ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறேனே அப்படின்னு அதுக்காக ஒரு தண்ணியை எடுத்து ஜோம் பண்ணிட்டு அங்க இருக்க தண்ணியும் ஒன்னு இல்லாட்டா கூட விசுவாசம் தானே எல்லாம். இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய ரத்தத்தை நான் எடுத்து தெளிக்கிறேன். பிசாசே, அது பெரிய மந்திரவாதியோ, பெரிய பர்வதமோ, பெரிய எதிர்ப்பின் சக்தியோ, அது தேவனுக்கு முன்பாக எம்மாத்திரம். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான் என்று சொல்லி சாத்தான் அப்படி எதிர்த்து நிக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ரத்தத்தை சோத்திரம். நீங்கள் ஊழியம் செய்கிற இடங்கள்ல போகும்பொழுது, ஆண்டவரே உங்க ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்ப்பா, அதெல்லாம் அந்த விசுவாசம் அதிகாரத்தோடு அதை செய்யணும். அதுல கொஞ்சமும் சந்தேகம், நான் ஜெபம் பண்றேன் இதெல்லாம் நடக்குமா, அது கொஞ்சம் கூட உங்க புத்தியில வரக்கூடாது. செய்யறதே செய்யறோம், சந்தேகம் இல்லாமல் செய்யணும். அல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலையப்படுகிறவனா இருப்பான். மார்க் 16:17 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவள நடக்கும் அடையாளங்கள்ல
நம்பர் 1 அடையாளம், என் நாமத்தினால் பிசாசுகளை என்ன செய்வாங்க? துரத்துவார்கள். அப்ப ஊழியம் செய்யற விசுவாசத்தோடு ஊழியத்துக்கு போறவங்களுக்கு அந்த பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை மேல வைக்கிறார். மத்தேயு 10:1 இப்படி சொல்லுகிறது, இயேசு தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்னு சொல்றார். பாருங்க, தோத்திரம். இந்த விசுவாசத்தோடு ஊழியத்துக்கு போற ஆட்களுக்கு தான் கர்த்தர் செய்யறாரு. தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்துகிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் பிரதான நோக்கமே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படித்தான். 1 யோவான் 3:8, 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப அந்த உலகத்துக்குள்ள இருக்கிறவனில் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்னா நம்முடைய வார்த்தை எப்படி வரணும் வெளியில? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பயந்துகின்னு, நடுங்கிக்கின்னு, சோம்பேறித்தனமா, கோழத்தனமா ஒரு மூளையிலேயே இருக்கிற விசுவாசியா இருக்கக்கூடாது. ஒரு ஜெபம் பண்ண அதிகாரத்தோடு ஜெபிக்கணும். பிசாசு நடுங்கிற மாதிரி ஜெபிக்கணும். எங்கேயாவது பிசாசு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்க சத்தத்தை கேட்டு அவன் தெரித்து ஓடணும். வார்த்தையில் அப்படி வரணும். நிறைய பரிசுத்தவான்களுடைய இந்த குரலுக்கு சாத்தம் எங்க இருந்தாலும் ஓடுவான். அந்த குரல் அவ்வளோ அதிகாரம் இருக்கும். அவங்க அவ்வளோ ஜெபம் பண்ணி அந்த குரல் அப்படி வச்சிருக்காங்க. சோத்திரிக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ண நம்ம படியிலே வந்து உட்காந்துன்னு இருக்கிறோம். தோத்திரம். சத்தம் இல்லை, அதிகார சத்தம் இல்லை, விசுவாச சத்தம் இல்லை. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு தான் பேச உரிமை உண்டு. பேசுறவனுடைய மூலமா தான் அதிகாரம் செயல்படும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் தான் சொல்லுவான், சோத்திரிக்கிறோம், இந்த மலை பெயர்ந்துண்டு சமுத்திரத்தில் தள்ளப்படுவதாக. எவ்வளவு அதிகாரமா சொல்றது பாருங்க. சோத்திரம். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படி உங்களுடைய கைகள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எந்த தீய மனிதன் உங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. எந்த சத்துருவின் கிரியைகளை உங்கள் சமாதானத்தை குலைக்க முடியாது. ஏனென்றால் சங்கீதம் 46:11 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் மலேசியாவில் இருந்து ஒரு குடும்பத்தார் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவருடைய தங்கச்சி எங்கேயோ காணாம போயிட்டாங்க பாஸ்டர். நான் இந்தியாவிலேருந்து கூட்டிட்டு வந்தேன். நம்ம இந்த மலேசியாவில் போய் நான் எங்க தேடுவேன்? அவங்களா வீட்டுக்கு வந்துடணும்னு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். நாங்கள் அப்போ நான் ஒரு சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அவர்களுடைய இன்னொரு சகோதரியும் அங்கே இருக்கிறாங்க. 2 சகோதரிகள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அது தெரியல. இந்த சகோதரி மட்டும்தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சகோதரி மலேசியாவில் எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க. அவங்க திரும்பி அவங்களா வீட்டுக்கு தேடி வரணும்னு ஜோம் பண்ணுங்க பாஸ்டர்ன்றாங்க. அப்போ நான் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே அந்த அம்மா எங்கே போனாலும், இந்த சகோதரி எங்கே போனாலும் புத்தி சுவாதீனம் இல்லாமல் அப்படி போயிட்டாங்க ஆண்டவரே, அவங்க திரும்பி வரணும் ஆண்டவரே அப்படின்னு இந்தியாவிலேருந்து எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து மலேசியாவில் இருக்கிற அந்த சகோதரியோடு நான் தொலைபேசியில் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த சோத்திரிக்கிறோம், அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணிக்கிறீங்க, இங்கே இருக்கிற என் இன்னொரு சகோதரி ஆட்டம் ஆடின்னு இருக்கிறான்றாங்க. தோத்திரம். எங்கே இருக்கிறது ஆட்டம் ஆடுது? தோத்திரம். அப்புறம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சோத்திரம், அந்த சகோதரிக்குள்ளே அலக்களிக்கிற எல்லாம் பொல்லாத வீடியோ கால்லாம் ஒன்றும் இல்லை. சோத்திரம். ஒரு கடிந்து ஜோம் பண்ண உடனே அந்த அம்மா சொல்றது, அது கீழே பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு பாஸ்டர் அப்படின்றான். அப்போ எங்கேயோ இருக்கிற ஆளு அந்த சத்தம் அதிகாரமா வந்தா எந்த சாத்தானும் துரத்தப்படுவது நிச்சயம் தானே. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் இத்தனைக்கும் அந்த அம்மா பேய் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பிசாசு இருக்கு, ஜோமனு நான் ஜபிக்கிறேன். காணாம போன ஆள் உள்ள வரணும்னு நான் ஜபிக்கிறேன். அதுல ஆண்டவரே அப்படி அந்த மகளை திரிய பண்ணுகிற எல்லா பொல்லாத கிரிகளை நிர்மூலமாக்குறேன்னு அங்க ஜோம் பண்ணா அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற ஆவியும் ஆடுது. தோத்திரம். எங்க பிசாசு குடி கொண்டிருக்குன்னு நமக்கு
தெரியல. சில நேரங்களில் வீட்டில் நல்ல கையை தட்டி பாடி அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா நமக்கே தெரியாம எங்கேயாவது இருந்தா அந்த சத்தத்துக்கு அது விலகி ஓடும்ன்ற. ஹல்லேலூயா. சும்மா ஒன்றும் சோதரம் நமக்கும் வலிக்காம சாத்தானுக்கும் வலிக்காம இருந்தா அது நன்றா இருக்காது. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாத வாக்கையும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என்னாகமம் 23:23 சொல்லுது, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமோ இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி சோதரிக்கிறோம், ஒரு லண்டன்ல இருந்து ஒரு சகோதரன் போன் பண்ணாரு. என்னுடைய வேலை விஷயத்துல இவ்வளோ நெருக்கங்கள், இவ்வளோ பிரச்சனை இருக்கு பாஸ்டர், நான் என்ன செய்யறது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்பும் நாவும் மடங்கடிக்கப்படும். அந்த சகோதரன் சொன்னாரு, பயந்துகிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு, இப்ப நீங்க ஜெபம் பண்ணவனே ஒரு தைரியம் வந்திருக்குன்னாரு. தோத்திரம். இப்பொழுது நீங்கள் நின்று கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படி சாத்தானை எதிர்த்து நீங்கள் நிற்பீர்களானால் அது ஓடும். யாக்கோப்பு 4:7 சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். எதிர்ப்பு காட்டணும். நீங்க எதிர்ப்பு முகத்தை காட்டாம இருந்தா அவன் உங்க கூடயே இருப்பான். எதிர்ப்பை காட்டினாதான் ஓடுவான். சொல்லுதா சொல்லியா? எதிர்ப்பை எப்படி காட்டுவீங்க? தயவு செய்து போ சாத்தானே, அப்படி எதிர்ப்பு காட்டுறது? அவன் தயவு செய்து நான் அவன் கூடயே இருக்கிறேன்னு அவன் திரும்ப சொல்லுவான். எதிர்ப்பை எப்படிங்க காட்டுவீங்க? உங்க பையனை ஒழுங்காவே படிக்கல, இல்லை அடங்கப்பா மகனே ஒழுங்கா நடப்பா, அவன் உங்க மேல ஏறி நின்று உங்களுக்கு தலையில மிளகா அரைப்பான். கொஞ்சம் ஒரு வார்த்தையை சொல்லும் போது கொஞ்சம் எப்படி சொல்லணும்? அதான் அதிகாரம். அதுதான் பிசாசெல்லாம் ஆண்டவர் எங்கே பண்ணாலும் ஒரு ரெபுக் பண்ணார், அதட்டினார் அப்படின்னு இருக்கும். இருக்குதா இல்லையா? அப்போ அது அதிகாரத்திற்குரிய வார்த்தை தானே. சோத்திரம். எபேசியர் 6:10-11 பாருங்க. என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து பிசாசின் தந்திரங்களுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. முதுக காட்டுறாதீங்க. ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாம் ஃப்ரண்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. பின்னாடி எந்த சர்வாயுதங்களும் இல்லை. கேடை எங்க இருக்குங்க? முன்னாடி. வாயை திறங்க. கேடை எங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க? இப்படி முதுகுக்கு பின்னாடி இப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்களா? கேடை எங்க இருக்குது? பட்டை எங்க? இங்க இடுப்புல முன்னாடி. மார்க்கவசம் எங்க? முன்னாடி. ஹெல்மெட் எங்க? முன்னாடி. நீங்க முதுக காட்டினா ஒரே சொருவா சொருவிடுவான். ஏன்னா முதுகுக்கு பின்னாடி ஒரு சர்வாயுத வர்க்கத்தின் பாதுகாப்பு உடைகள் இல்லை. அதனால ஆண்டவர் சொன்னார், சாத்தானை எப்பொழுது எதிர்த்து நின்னா அவன் எத்தனை அக்கினி ஆஸ்திரங்களை அனுப்பினாலும் அது செயலற்று போகும். லேலுயா. விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். அந்த கேடயம் தான் அவன் எய்கிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களை அதை அவிழ்த்து போடுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவினுடைய ஊழியம், ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்தை பாருங்களேன். ஆண்டவருடைய ஊழியம் அதிகார ஊழியமா இருந்தது. ஜனங்கள் எல்லாரும் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் பார்த்தார்கள். அவருடைய எதிராளிகள் கூட அவருடைய அதிகாரத்தை கண்டு நடுங்கினார்கள். ஒருவர் எதிர் பேசக்கூடாத, எதிர் நிற்கக்கூடாத வாக்கையும் ஞானத்தையும் உடையவராயிருந்தார். அவரை குற்றப்படுத்தும்படி, வார்த்தைகளினால் அவரை சோத்திர கீழே விழுபடி எத்தனையோ காரியம் இருந்தாலும் இவர் பேசினா அவர்களால் திருப்பி என்ன செய்ய முடியல? பேச முடியல. 12 வயதில் போதகர்களின் நடுவே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது இவர் பேசுகிறதற்கு
போதகர்களால் அவர்களுக்கு ரிட்டர்ன் என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. சோத்திரம், அல்லேலூயா. அவரை கைதி பண்ண வந்த சேவகர்கள் கூட இவர் பேசினது போல ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்ததில்லை, பேசினதில்லை. வல்லமையோடு அதிகாரத்தோடு பேசுகிறாரே. சீசர்களே சொல்றாங்க, காற்றுக்கும் கடலுக்கும் இவர் என்ன எடுக்கிறார், கட்டளை இடுகிறாரே. காற்றும் கீழ்ப்படுகிறது, கடலும் அடங்குகிறது. இவர் யாரோ என்று சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கல்வாரி சிலுவையில இயேசு செய்தது என்ன? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே, சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் ஏதோ சிலுவையில் அவர் பரிதாம ஆணி அடிச்சு சோத்திரிக்கிறோம், அவரை தொங்க விட்டது மாதிரி தான் நமக்கு வெளியே தெரியுது. ஆனால் சிலுவையிலே அவர் தொங்குகிற அதே நேரத்தில் அவர் என்ன செய்தார்? கொலோசியர் 2ஆவது அதிகாரம் அதனுடைய 14-15 சொல்லுது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்து. பாருங்க, எதிரடையான கட்டளைகள், விரோத கையெழுத்துக்கள். பாருங்க, ஜனங்களுக்கு விரோதமாயிருந்த கையெழுத்து, நமக்கு எதிரடையாயிருந்த கட்டளைகளை அவர் குலைத்தார் சிலுவையில. அந்த எழுத்தெல்லாம் அழிச்சு போட்டார். எவ்வளவு அதிகாரம் பாருங்க, சோத்திரிக்கிறோம். அதை குலைத்து, அதை நடுவில் இராதபடி எடுத்து, இதெல்லாம் சிலுவையில் அவர் பண்றாருங்க. குலைத்தார். கையெழுத்து எல்லாம் உறுதி எழுத்து, பிசாசின் எழுத்து, தலை எழுத்துன்னு சொல்றது. நீ இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சாத்தான் எழுதின எழுத்து. அந்த எழுத்தை எல்லாம் குலைத்தார். தலையெழுத்து என்பது கிறிஸ்தவத்திலே இல்லவே இல்லை. நாம் அதை நம்புவதில்லை. இவன் இப்படித்தான் இருக்கணும், இவன் இப்படித்தான் இருக்கணும். உலகத்துல சொல்லுவான் தலை எழுத்துன்னு. சிலுவையில் அதை எல்லாம் கர்த்தர் குலைத்தார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு எதிரடையாயிருந்த, எனக்கு விரோதமாயிருந்த எல்லா கையெழுத்தை குலைத்தார். நாங்கெல்லாம் தலையெழுத்தை நம்பி வாழ்ற ஆட்கள் இல்ல. உலகத்தான் சொல்லுவான் அது தலையெழுத்து, தலை விதி. ஆனா ரட்சிக்கப்பட்டவனுக்கு அது கிடையாது. ஆண்டவரை விசுவாசிக்கிறவனுக்கு அது கிடையாது. ஒருவேளை முன்னாடி இருந்துச்சு, எனக்கு எதிரடையான கையெழுத்துக்கள் இருந்தது, எனக்கு விரோதமான காரியங்கள், கட்டளைகள் இருந்தது. இவன் இப்படித்தான் வாழணும், இவன் நோயிலே கிடக்கணும், இவன் சாபத்திலே கிடக்கணும், இவன் இருளிலே கிடக்கணும், இவன் பிள்ளை விளங்காம போகணும், இவன் வாழ்க்கையே இருக்கணும், இவன் குடும்பத்தில் ஆண் வர்க்கம் அழிஞ்சுக்கிட்டே வரணும், இவன் குடும்பத்தில் பெண் வர்க்கம் அழிஞ்சுக்கிட்டே வரணும், இவங்க வாழ்க்கையில ஒரு மேலான அனுபவத்திற்கே வரக்கூடாது, இவன் இருண்டே கிடக்கணும், இவன் வியாதியிலே கிடக்கணும்னு ஒருவேளை பரம்பரையாக நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட கையெழுத்து இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை நாம் என்றைக்கு விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் மாறினோம், தேவன் நமக்கு எதிரடையாய், நமக்கு விரோதமாய் இருந்த எல்லா கையெழுத்துக்களையும், எல்லா விரோத கட்டளைகளையும் அவர் குலைத்தார். இதெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டார். அதை குலைத்து, ஹல்லேலூயா, அதை குலைச்சது மட்டுமல்ல, அது நடுவில் இராதபடி அதை எடுத்தார். குழைச்சிட்டு அங்கே வைக்கிற அந்த கையெழுத்தை, அந்த கட்டளைகளையும் அந்த விரோத கையெழுத்தை அங்கே வைக்கல. அதை குழைச்சது மட்டுமல்ல, அதை நாசமாக்குனது மட்டுமல்ல, அதை அங்கிருந்து அதை எடுத்தார். ஹல்லேலூயா. எடுத்து அதை நடுவில் இராதபடி எடுத்தது மட்டுமல்ல, சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். அது திரும்ப உயிர் பெறாதபடிக்கு, அது திரும்ப நமக்குள் வந்து விடாதபடிக்கு, அதே சிலுவையில் நாம தேவனுடைய கையில் ஆணி அடிக்கப்பட்ட அதே நேரத்தில் நமக்கு விரோதமாய் இருந்தவைகளின் மேல் கர்த்தர் ஆணி அடித்து, வேதம் சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில என்ன சிறந்தார்? வெற்றி சிறந்தார். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். உலகத்தான் பாஷையே, லாங்குவேஜே நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14 வசனம் 15 வசனம் இப்படி சொல்லுது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை
தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. சிலுவையிலே அவர் செய்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சோத்திரிக்கிறோம். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசு என்ன கொல்லணும், அழிக்கணும். பைபிள் சொல்லுது, பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அப்படிப்பட்ட பிசாசை, அப்படிப்பட்ட அதிகாரி, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவன் நினைச்ச யாரையும் சாகடிக்கலாம். அந்த அதிகாரத்தை அவன் கையில வச்சுக்கிட்டு இருந்தான். அவன் நினைச்ச யாரையும் கொல்லலான்ற ஒரு அதிகாரம் வச்சிருந்தான். அந்த அதிகாரியை தமது மரணத்தினாலே என்ன செய்தார்? அழித்தார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைக்குள்ளானவர்கள். ஒருவேளை இன்னைக்கு செத்துருவனோ, நாளைக்கு செத்துருவனோ, அந்த மரண பயம் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில தொங்கிறது பரிதாபமா உங்களுக்கு வெளியே தெரியுது. நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, அநியாயங்களுக்காக மட்டும் அல்ல, சாத்தானை அழிக்கும்படி நம்முடைய கையெழுத்து, நமக்கு எதிரடையா இருந்த கட்டளைகளையும் விரோத கையெழுத்துக்களை குலைக்கும்படி, அவைகள் நடுவிலிருந்து எடுக்கும்படி, அவைகள் மேல் ஆணி அடிக்கும்படி, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம விசுவாசிச்சா நம்ம வாயிலிருந்து வார்த்தை எப்படி வரணும்? அதிகாரமா வரணும். இவ்வளோ வசனத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு வார்த்தைகளை நமக்கு நிச்சயமாய் வைத்து கொண்டு நாம் இன்னும் சோர்வோடு பேசிக் கொண்டிருப்பது எப்படி என்று யோசித்து பாருங்க. அப்படின்னா நாம ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்க வேண்டுமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியத்தை எப்படி செய்யணும்? விசுவாசத்தோடு செய்யும் போது அந்த அதிகாரம் நமக்குள்ள கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கல, அவரை விசுவாசித்து செய்கிறவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். என்ன எல்லாம் சொல்லுங்க, சாமான் பைய கொடுக்கல, பணப்பைய கொடுக்கல, பாதரட்சையை கொடுக்கல, யாரிடத்தில் கேட்க கூடாது என்று சொல்லி அவரை மட்டுமே நம்பி விசுவாசித்து ஊழியம் செய்கிற, கர்த்தருக்காய் ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. ஆகவே இவைகள் எல்லாம் நீங்க வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. இதனுடைய இன்னொரு காரியங்களை நம்ம வருகிற வாரங்களில் நம்ம அவளை தியானிப்போம். சோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்ணில் மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். சோதர இந்த நாளில் ஆண்டவர் சோதர இந்த விசுவாசம், எங்க விசுவாசம் இருக்கோ அங்க அதிகாரத்தை ஆண்டவர் செயல்படுத்துறார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சோத்திரம். அப்படியே மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. சிலுவையில் அறைந்து விட்டா, சிலுவையில் அறைந்து விட்டா. இயேசு காலாலே மிதித்து விட்டா, இயேசு காலாலே மிதித்து விட்டா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். அல்லேலூயா. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன்.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் glory என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். ஓ சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. glory கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சோத்ரம் 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 எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி வெற்றி உண்டு. glory வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹalleluya. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, விசுவாசத்தோடு ஊழியம் செய்யும் பொழுது, கர்த்தரையே முற்றிலும் சார்ந்து நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறீர். ஆண்டவரே, விசுவாசித்து செய்யும் போது அதிகாரம் கொடுக்கிறீர் என்று இந்த சம்பவத்தின் மூலமா இன்றைய கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே, நாங்கள் எந்த மனிதனையும் சார்ந்து நிற்காமல், யாராவது எனக்கு தருவார்கள் என்று எதிர்பார்த்து நிற்காமல், எல்லாவற்றையும் நாங்கள் ஜெபித்து பெறுவதற்கு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கைகளை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மை வரும் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்மையே சார்ந்து எதிர்பார்த்து வாழும் விசுவாச வாழ்க்கையா எங்கள் வாழ்க்கை இருக்குமானால், எங்க வார்த்தை அதிகாரமா இருக்குமே, எங்க சத்தம் அதிகாரமா இருக்குமே, அந்த சத்தத்துக்கு பிசாசுகள் ஓடுமே. ஆண்டவரே, சோத்திரிக்கிற எல்லா எதிரான கிரிகள் அழியுமே என்று எங்களோடு திட்டமாய் பேசினீர். இது ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆன்லைன்ல கேட்கும் பொழுது, எப்பொழுது இந்த பிரசங்கத்தை கேட்டாலும் அவர்களுக்கு அதை விளங்கும்படி இங்கே உதவி செய்யுங்க. இதோ கேட்ட பிள்ளைகளுக்கு எனக்கு தெரிந்த விதத்தை நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன்ப்பா. ஆனால் நீங்கள் இன்னும் அந்த சத்தியத்தை அவர்களுக்குள்ளே ஞாபகப்படுத்தி அதை நீங்கள் விளங்க பண்ணுங்க. ஆண்டவரே, அதிகார உடையவர்களாய் நாங்கள் இருக்க, நாங்கள் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இராதபடிக்கு வல்லமையும் ஆளுகையும் அதிகார உடையவர்களாக, சுவாசம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க எனக்கும் என் சபையாருக்கு உதவி செய்யுங்க. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய ஆசீர்வாதம் வேண்டதுதல் நம் அனைவரோடும் சோதரி என்றைக்கு எப்பொழுது இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே சத்தமா என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.